Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல polity and governance topics and news last week பார்க்கலாம். So first, as usual, நம்ம list of topics பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன் அந்த topics newsல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் உள்ள போய் டீடைலா பேசலாம். ஓகேங்களா? First, Law Commission. Center notifies constitution of 23rd Law Commission ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம Law Commissionனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் measures for LGBTQIA+ communities ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. அது என்னன்னா நம்ம couples who belongs to this LGBTQIA+ and in the people who are in queer relationships. ஓகேங்களா? அவங்கள நம்ம ரேஷன் கார்ட்ஸ் கொடுக்கும்போது they belong to the same household ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம இந்த மெஷர்ஸ் ஃபார் LGBTQIA+ கம்யூனிட்டி என்னென்னு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் 60 lakh கேசஸ் பெண்டிங்கா இருக்கு அண்ட் 30% சீட்ஸ் வேக்கண்டா இருக்குன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி படிக்கலாம். அதுக்கப்புறம் ஷீ பாக்ஸ் போர்ட்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் நியூ ஷீ பாக்ஸ் போர்ட்டல் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம ஷீ பாக்ஸ் போர்ட்டல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி. இப்ப இந்த கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸ்ல இந்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ கேன் டைரக்ட்லி கோட் இன் யோர் மெயின்ஸ் ஆன்சர். ஓகே. First, Law Commission. Law Commission it is a non-statutory body. Okay-ங்களா? And it is constituted by the notification of Ministry of Law and Justice. And it is a advisory body and it can only provide recommendations. Okay-ங்களா? And Law Commission ஓட tenure பாத்தீங்கன்னா 3 years. Okay? And Law Commission first Law Commission in India 1834 வந்திருக்கும் and through the Charter Act 1833. ஓகேங்களா? And who chaired this first Law Commission of India? Lord Macaulay. ஓகேங்களா? And இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, when was the first Law Commission constituted after independence and சொல்லி, and who chaired that Law Commission after independence and சொல்லி please comment down in the comment section. So இவங்களோட functions பாத்தீங்கன்னா it recommends the repeal of obsolete laws and it examines the impact of laws on the poor and marginalized sections of the society and it carries out post audit of socio-economic legislations and it provides recommendations on law and judicial administration and it provides research assistance and it examines existing laws from a gender equality perspective. ஓகேங்களா? So Law Commission என்னென்ன பண்ணும்? It will basically recommend on law and judicial administration of India. ஓகேங்களா? அதுல existing laws எப்படி இருக்கு, நம்ம என்ன laws ரிப்பீல் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளுக்கு laws இருக்கு, இதெல்லாம் இவங்க எக்ஸாமைன் பண்ணி அனலைஸ் பண்ணி they will provide recommendations. ஓகேங்களா? So basically it provides recommendations on law and judicial administration of India. அதுக்கப்புறம் measures taken for LGBTQIA+ communities. ஓகேங்களா? lesbian, gay, bisexual, transgender, queer, intersex, asexual. ஓகேங்களா? So இப்போ LGBTQIA+ communitiesக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the couples who belong to these communities and people who are in queer relationships இவங்களுக்கு நம்ம ரேஷன் கார்ட்ஸ் கொடுக்கும்போது இவங்களை நம்ம they belong to same household ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். and இவங்கள் நம்ம ஜாயிண்ட் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்றதுக்காக நம்ம ஒத்துக்கலாம். ஓகேங்களா? ஜெனரலி இந்த கப்பல்ஸ் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் நம்ம அந்த பெர்மிஷன் கொடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிஸ் திஸ் LGBTQIA+ கம்யூனிட்டிஸுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ் Navteet Singh Johar versus Union of India case. இந்த கேஸ்
என்ன பண்ணிருக்கும்? It decriminalized all consensual sex among adults including homosexual sex. ஓகேங்களா? அப்படின்னா என்ன? It struck down section 377. ஓகேங்களா? So Navtej Singh Johar case and versus Union of India கேஸ்ல என்ன நடந்திருக்கும்? It decriminalized consensual sex. ஓகேங்களா? including homosexual sex. Okay, fine. And the Transgender Persons Protection of Rights Act 2019. இதுல என்ன சொல்லிருப்பாங்க? நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ரூல்ஸ் 2020. இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? மேனர், ஃபார்ம் அண்ட் ப்ராசஸ் பை விச் பர்சன்ஸ் மே பி ரிகக்னைஸ்ட் ஆஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். நம்ம இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லணும்னா எந்த ப்ராசஸ்ல எந்த ஃபார்ம்ல அவங்களை ரிகக்னைஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் National Portal for Transgender Persons. What will this do? It will provide a platform for transgender person to apply online for transgender identity card and certification. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It will be very useful. Okay. Navtej Singh Johar கேஸ்ல it decriminalized consensual homosexual sex. Consensual homosexual sex. Okay. And Transgender Persons Protection of Rights Act 2019ல டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ரூல்ஸ் 2020ல நம்ம ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு எந்த மேனர் அண்ட் எந்த ஃபார்ம்ல ரிகக்னைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் there is a portal which is National Portal for Transgender Persons. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இந்த போர்ட்டல்ல வந்து அவங்களோட ரிகக்னைசேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் அந்த ஐடென்டிட்டி கார்டுக்கு அவங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் திஸ் ப்ரொவைட்ஸ் தட் பிளாட்ஃபார்ம். ஓகே. அண்ட் தென் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ். நீங்க ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கும்போது யூ ஷுட் நோ ஆர்டிகல் 124 and 217. ஓகேங்களா? இதுதான் திஸ் வில் டீல் வித் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். ஓகேங்களா? இது என்ன சொல்லணும்னா judges will be appointed by the president in consultation with senior most judges ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷன் வந்து இந்த பிரசிடென்ட் வந்து இந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சொன்னது வந்து கண்டிப்பா கேட்கணுமா கேட்க வேண்டாமா இல்ல இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் ஒப்பீனியனான்னு சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட்டே நம்ம வேரியஸ் கேசஸ் மூலியமா அவங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1982ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கன்சல்டேஷன் வார்த்தை எது இருக்கோ பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட்ஸ் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இருக்கா. ஸோ இந்த கன்சல்டேஷன் அண்ட் அந்த வார்த்தைக்காக மீனிங் வந்து இட் இஸ் நாட் கன்கரன்ஸ் கிடையாது. கண்டிப்பா இவங்க சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சொன்னது வந்து பிரசிடென்ட் கேட்கணும்னு இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் a mere exchange of opinions சொல்லியிருப்பாங்க. only they are taking opinion கேட்டுட்டு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து இவங்க சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து கண்டிப்பா கேட்கணும்னு சொல்லி எதுவும் நெசசிட்டி கிடையாதுன்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? கன்சல்டேஷன்னா கன்கரன்ஸ் தான். இந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சொன்னது வந்து கண்டிப்பா இவங்க கேட்கணும் சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ கொலீஜியம் ஃபார்ம் ஆயிருக்கும். கொலீஜியம்ல செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 2 more சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஓகேங்களா? இதுதான் கொலீஜியமா வரும். அண்ட் இவங்க சொன்னது வந்து இட் இஸ் கன்கரன்ஸ் மீன் கன்சல்டேஷன்னா கன்கரன்ஸ் விச் மீன்ஸ் இவங்க சொல்றது வந்து பிரசிடென்ட் கண்டிப்பா ஏத்துக்கணும்னு சொல்லி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல இந்த கொலீஜியம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 2 இருந்தது என்ன ஆயிடுச்சு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 மாறிச்சு. ஓகேங்களா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 அதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இவங்க சொல்றது வந்து கண்டிப்பா பிரசிடென்ட் கேட்கணும்னு சொல்லி தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ஜேஎஸ்சி கொண்டு வந்தாங்க. நம்ம ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் வந்து கண்டிப்பா என்ஷூர் பண்ணணும். ஸோ அதுல வந்து எந்த விதமான பயாஸ் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கண்டிப்பா வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்ம் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து இட் இஸ் அண்டர்மைனிங் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்.
ஏன்னா இதுல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் வயலேட் பண்ணுது, இட் இஸ் அண்டர்மைனிங் ஜுடிஷியரிஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வேண்டான்னு சொல்லி இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் வாஸ் நாட் தேர், திஸ் இஸ் நாட் தேர் நோ. அண்ட் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருக்கிற கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இல்லை, அதுக்கப்புறம் இந்த கொலீஜியம் சிஸ்டம்ல நெப்போட்டிசம் நிறைய நடக்குது, ஃபேவரட்டிசம் நிறைய நடக்குதுன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்கு. அண்ட் டிலேட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா, ஸோ இந்த டிலேட் அப்பாயின்மெண்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி இல்லை, இந்த நெப்போட்டிசம் இருக்கு, ஃபேவரட்டிசம் இருக்குன்னு சொல்லி இஷ்யூ ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா judiciary is the custodian of constitution, it is the protector of fundamental rights, it is the cornerstone of vibrant democratic India. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த கன்சர்ன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்ம் which ensures the transparency in their appointments and which ensures that they are not biased ன்னு சொல்றதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபார்ம் ஃபார் their fair appointments வந்து வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷீ பாக்ஸ் போர்ட்டல், இது வந்து ஒர்க் பிளேஸ்ல உமன் சேஃப்டிக்காக வந்த போர்ட்டல் தான் ஷீ பாக்ஸ் போர்ட்டல். இங்க வந்து ஷீ பாக்ஸ் போர்ட்டல்னா என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். ஓகேங்களா? இதுல என்ன செய்யலாம், உமன் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தே கேன் ஈவன் மானிட்டர் த கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருமோ அது வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து லோக்கல் கமிட்டிஸ் அண்ட் இன்டர்னல் கமிட்டிஸ்க்கு வந்து இது என்ன எப்படி கான்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நான் அடுத்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மா எது இருக்கு, இந்த ஷீ பாக்ஸ் போர்ட்டல் இருக்கு. ஸோ பேசிக்கலி ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா இந்த ஷீ பாக்ஸ் போர்ட்டல் ப்ரொவைட்ஸ் எ சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். நீங்க அங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணி உங்க கம்ப்ளைண்ட் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஒரு நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க வந்து உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதை என்கொயர் பண்ணி அது வந்து கண்டிப்பா ஜஸ்டிஸ் நடக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அண்ட் தெர் இஸ் அஷ்யூர்ட் ரீஅட்ரஸல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் இங்க வந்து கண்டிப்பா நம்ம இந்த போஷ் ஆக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரீஅட்ரஸல் ஆக்ட் 2013. ஓகேங்களா? நீங்க விஷாகா கைட்லைன்ஸ் பாப்பீங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொன்னாலே யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு மைண்ட்ல விஷாகா கைட்லைன்ஸ் பத்தி வரும். ஓகேங்களா? அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் சம் procedural guidelines to address the cases of sexual harassment. ஓகேங்களா? அந்த கேசஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அட்ரஸ் பண்றதுக்காக ப்ரொசீஜரல் கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், விஷாகா கைட்லைன்ஸ். ஓகே, தே ஆர் ப்ரொவைடட் பை சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் இட் வாஸ் சூப்பர்சீடட் பை திஸ் ஆக்ட் இன் 2013. அதுக்கப்புறம் இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் பத்தி தான் we are taking things forward. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி விஷாகா கைட்லைன்ஸ் ஆர் ஸ்டில் playing a very key role. ஆனா பட் the provisions of this act are now in the play. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ட் படி என்னன்னா, எவ்ரி எம்ப்ளாயர் வித் மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் அவங்க கண்டிப்பா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லி ஒன்று வந்து கண்டிப்பா ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணணும், மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ். சே ஐ எம் ஒர்க்கிங் இன் அ ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அங்க வந்து 10 எம்ப்ளாயிஸ் கூட இல்லைன்னா எம்ப்ளாயரே வந்து ஹிம்செல்ஃப் வந்து தப்பு பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஃப் யுவர் ஆர்கனைசேஷன் இஸ் ஹேவிங் மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ், யூ வில் பி ஹேவிங் அன் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. நீங்க அங்க போய் உங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லி கான்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து 10 எம்ப்ளாயிஸோட கம்மியா இருக்காங்க உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல, இல்லைன்னா எம்ப்ளாயரே தப்பு பண்றாங்கன்னா நீங்க அங்க போய் உங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென்
இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இட் இஸ் பீங் லிங்க் டு ஷீபாக்ஸ் போர்ட்டல். கரெக்டா? இப்போ புரிஞ்சிச்சா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டினா என்ன, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டினா என்னன்னு சொல்லி. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு ரிப்போசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது யாரு? இந்த ஷீபாக்ஸ் போர்ட்டல். ஓகேங்களா? அண்ட் தென் இவங்க வந்து இஃப் எம்ப்ளாயர் ஃபெயில்ஸ் டு கான்ஸ்டிடியூட் ஐசிசி ஆர் டஸ் நாட் abide by provisions according to the act, அவங்களுக்கு வந்து 50,000 ஆர் மோர் வந்து கண்டிப்பா ஃபைன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி வந்து நிறையவே பேசியிருப்பாங்க. அவங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மேரிட்டல் ரேப் பத்தி பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டெத் பெனாலிட்டி ஃபார் ரேப்னு சொல்லி பேசியிருப்பாங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி நிறையவே பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே அவங்க பேசியிருப்பாங்க. இப்போ ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னா இவங்க வந்து டெத் பெனாலிட்டி ஃபார் ரேப் பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி நியூஸ் இருந்தது. ஓகே, அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க வந்து டெத் பெனாலிட்டி வச்சு கிரைம் ரெட்யூஸ் ஆகுறோம்னு சொல்றது வந்து ஒரு மித்து தான். ஓகேங்களா? நீங்க வந்து டெத் பெனாலிட்டி ஃபார் ரேப் should not be given even in the rarest cases. rarest of rare casesல கூட நீங்க டெத் பெனாலிட்டி கொடுக்க கூடாது. இந்த டெத் பெனாலிட்டி கொடுத்தா கிரைம் கம்மி ஆகும்னு சொல்றது ஒரு மித்து தான் சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? டெத் பெனாலிட்டி should not be given even in the rarest of rare cases. ஓகேங்களா? ஸோ டெத் பெனாலிட்டி ஃபார் ரேப் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் டிட் நாட் அக்செப்ட். ஓகேங்களா? கண்டிப்பா when rape results in the death of the victim they can be given death penalty அந்த சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க டெத் பெனாலிட்டி வேணான்னு சொல்லியிருப்பாங்க. யாரு? ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. அது வச்சு எதுவும் கிரைம் கம்மி ஆகாது, அது வச்சு நம்ம கிரைம்னு ப்ரிவென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆனா இவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் டிட் நாட் அக்செப்ட் தோஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, அண்ட் இது எப்போ கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க? திஸ் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு ரெக்கமெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கிரிமினல் லா. ஓகேங்களா? இந்த கிரிமினல் லால அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எதுக்கு? குவிக்கர் ட்ரையல் அண்ட் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் த அக்யூஸ்ட் இன் செக்ஷுவல் அசால்ட் அகேன்ஸ்ட் உமன். ஸோ செக்ஷுவல் அசால்ட் அகேன்ஸ்ட் உமன்ல அக்யூஸா இருக்கிறவங்களுக்கு குவிக்கர் ட்ரையல் நடக்கணும், என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டின்னு வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா there is considerable evidence that deterrent effect of the death penalty on serious crimes is actually a myth. ஸோ நீங்க டெத் பெனாலிட்டி கொடுத்தா கிரைம்ஸ் கம்மி ஆகும்னு சொல்றது வந்து மித். ஸோ committee did not recommend the death penalty for rape. So Justice Verma committee did not recommend the death penalty for rape. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? வெர்மா கமிட்டி they recommended that exception to marital rape to be removed. மேரிட்டல் ரேப்க்கு நீங்க எக்ஸெப்ஷன் கொடுக்குறீங்களே அது வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 2 ரெக்கமெண்டேஷன்ஸுமே இந்த கிரிமினல் லால அமெண்ட்மெண்ட்ஸா மாறாது. இந்த யூனியன் கவர்மெண்ட் தென் did not accept this recommendations. ஓகேங்களா? டெத் பெனாலிட்டியும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரிட்டல் ரேப் வந்து if it is a sexual intercourse between a man and his wife who is less than 18 years அப்பதான் அது ரேப்பா கன்சிடர் பண்ணணும். and if the wife's age is more than 18 years that will not be counted as rape ன்னு சொல்லி தான் நம்மளுக்கு இப்போ லாஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த எக்ஸெப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி இவங்க வெர்மா கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா யூனியன் கவர்மெண்ட் டிட் நாட் அக்செப்ட். ஓகே, இப்போ அபராஜிதா பில்ன்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்களா இந்த ஆன்டி ரேப் பில்ன்னு சொல்லி, அங்க கூட டெத் பெனால்ட்டி தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெத் பெனாலிட்டியும் இன்னும் இருக்கு. அந்த மேரிட்டல் ரேப் கூட என்ன சொல்றாங்க? செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பிட்வீன் எ மேன் அண்ட் எ வைஃப் whose age is more than 18 years is not a rape ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 2 provisions now in the play or against this Justice Verma committee recommendations தான். ஆனா நீங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஒரு குவிக் ரிவிஷனுக்கு போயிடலாமா? ஃபாஸ்டா law commission இது வந்து non statutory body and it is just an advisory body. It is constituted through the notification of Ministry of Law and Justice. அதோட tenure பாத்தீங்கன்னா 3 years and first law commission 1834ல through Charter Act 1833 and
that is chaired by Lord Macaulay, and who chaired the first law commission after independence and சொல்லி நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. and when was it constituted and சொல்லி கூட கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் what are the functions? It basically provides recommendations on law and judicial administration in India. ஸோ ஏற்கனவே இருக்கிற லாஸ்ல என்ன தப்பு இருக்கு, என்ன லாஸ்னு வந்து ரிப்பீல் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி லாஸ் இருக்கு, அது ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த லா கமிஷன் எக்ஸாமின் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணோம். ஓகேங்களா? LGBTQ இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் பீப்புள் இன் குயர் ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க ரேஷன் கார்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்கள வந்து தே பிலாங் டு சேம் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா நவ்தேஜ் சிங் ஜோஹார் கேஸில் டீக்ரிமினலைஸ் கான்சென்சுவல் ஹோமோசெக்சுவல் செக்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இந்த ஆக்டில் வந்து நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸில் என்ன சொல்லியிருப்போம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு வந்து எப்படி நம்ம ரிகக்னைஸ் பண்ணுறோம், எந்த மேனர் அண்ட் எந்த ஃபார்ம்லன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நேஷனல் போர்ட்டல் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இருக்குது. இந்த போர்ட்டலில் ஆன்லைன்லேயே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அவங்க ஐடென்டிட்டி கார்டு அண்ட் சர்டிஃபிகேஷனுக்காக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன ஆர்டிகல்ஸ் பேசணும். அதுக்கப்புறம் President appoints judges in consultation with senior most judges and சொல்ற ப்ரொவிஷன் நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அந்த கன்சல்டேஷன்னா இவங்க கண்டிப்பா கேட்கணுமா இல்ல ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியனான்னு சொல்லி ஜுடிஷியரி வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கேஸ்ல இன்டர்பிரேட் பண்ணி இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்து எவால்வ் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க, கன்சல்டேஷன் இஸ் அ மீர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் நாட் கன்கரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல எஸ் கன்சல்டேஷனா இங்க கன்கரன்ஸ் தான். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சொன்னது இவங்க கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல அந்த கொலீஜியம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல NJAC கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இதுல வந்து எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு சொல்லி இது வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் அண்டர்மைன் பண்ணதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜுடிஷியரி அப்பாயிண்டிங் ஜுடிஷியரி வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, நெப்போட்டிசம் நிறைய இருக்கு, டிலேட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் இங்க போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா இந்த ஜுடிஷியரி ஒரு ப்ரொடெக்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஒரு கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆக்கணும்னா இதுல வந்து ஃபேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஷீ பாக்ஸ் போர்ட்டல் உமன் சேஃப்டி அட் ஒர்க் பிளேஸ்னு வந்து என்ஷூர் பண்றதுக்காக வந்த போர்ட்டல் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். நீங்க வந்து அங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம். நோடல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா தெர் இஸ் அஷ்யூர்ட் ரீஅட்ரஸல் அண்ட் போஷ் ஆக்ட் தெரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாயர் எம்ப்ளாயிங் மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கணும். அங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை 10 எம்ப்ளாயிஸோட கம்மியா இருக்காங்க, ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா நீங்க போய் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எம்ப்ளாயரே தப்பு பண்றாங்கன்னா நீங்க போய் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜஸ்டிஸ் நடக்கும். அண்ட் தென் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, டெத் பெனால்ட்டி வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணல. டெத் பெனால்ட்டி வச்சு கிரைம் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லை ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா அது வந்து மித்து தான். ஸோ ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி டெத் பெனால்ட்டி ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் மேரிட்டல் ரேப்ல இருக்கிற அந்த எக்ஸெப்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுவும் பண்ணல. ஸோ ஸ்டில் அண்ட் sexual intercourse between man and his wife who is more than 18 years of age அது வந்து ரேப்பா கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். ஓகேங்களா? So yes, that's all for today. So aspirants, take a good notes, keep revising it. Please make best use of this initiative. Do well. Thank you. Have a nice day.